ஹைப்பா, குட் மார்னிங். இன்றைக்கி வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். எப்படின்னா சிக்கனை வேக வச்சுட்டு அந்த சதையை எடுத்துகிட்டு சிக்கனை வறுத்துட்டு அந்த எலும்பு வச்சு கிரேவி பண்ண போகிறோம். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த கிரேவி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வந்து நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கரில் வேக வச்சு தான் அந்த சதையை தனியாகவும் எலும்பை தனியாகவும் பிரிக்க போகிறோம். நல்லா அலசிட்டு குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நல்லா அலசியாச்சு. இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமாக அதிகமாக சேர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா மஞ்சத்தூள் தான். ஏன்னா சிக்கன் வந்து நம்ம பிச்சு போட்டு செய்யும்போது ஸ்மெல் ஏதாவது வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சத்தூள் எப்பவும் போடுறத விட கொஞ்சம் அதிகப்படியாகவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வேக வைக்கும் போதே நம்ம வந்து இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் மிக்சி ஜாரில் வந்து இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். மிக்சி ஜார் எடுத்துகிட்டு என்னென்ன சேர்க்க போகிறோன்னா இதில் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சோம்பு இதெல்லாம் தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ மிக்சி ஜாரில் இதெல்லாம் நம்ம சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு கூட சேர்த்தோம்னா சிக்கன் கூட வந்து இதுவும் வெந்துச்சுன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 3 விசிலுக்கு இது பண்ணி விட்டுறலாம். இது வந்து சளி பிடிச்சதுக்கெலாம் இந்த தண்ணியை வந்து நீங்கள் குழம்பு வைக்காமல் அந்த இதை எடுத்துகிட்டு தண்ணியை வந்து சூப் மாதிரி குடிச்சிங்கனாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா அரைச்சி இதில் வந்து அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் இதிலேருந்து எடுத்து தான் சதை எடுத்து வறுவலும் எலும்பு எடுத்து குழம்பும் வைக்க போகிறோம். நம்ம வேக வச்சுட்டு ரொம்ப ஈஸியான வேலைப்பா. சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா குழம்பு தனியாக வறுவல் தனியாக வச்சுக்கலாம். சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கும் இது. அவ்வளோதான், குக்கரை மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு 3 விசில் வரட்டும். இப்போ வந்து குக்கர் வச்சுட்டு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். மண் பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் தாளிக்கலை. தக்காளி வெங்காயம் போட்டிருக்கேன். முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் போட போகிறதில்ல, முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கு தான் போட போகிறேன். இது கூட நீங்கள் முள்ளங்கி இருந்ததுன்னா முள்ளங்கி சேர்த்துக்கலாம். இப்போ வந்து அதில் வந்து நம்ம என்னதான் உப்பு போட்டு வேக வச்சாலும் குழம்பு காய்க்கான உப்பு தேவை. அதனால் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கரம் மசாலா போட்டுட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் வந்து விசில் வந்துருச்சு. அதுக்குள்ளே காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள். வதக்கிக்கிட்டுருங்க. கொஞ்சம் கொத்தமல்லி புதினா அலசி போட்டுக்கலாம். இப்போ வேக வச்ச தண்ணியை தூக்கி இதில் ஊற்றணும். அப்புறம் வந்து சதையிலேருந்து எலும்பு தனியாக இது தனியாக பிரிச்சுட்டு சதையை வந்து வறுக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். எலும்பு திரும்ப இந்த குழம்புக்குள்ளே போட்டுடலாம். இப்போ இதுக்குள்ளே அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியை நம்ம ஊற்றிக்கலாம். சப்போஸ் குழம்பு வைக்க வேணான்னா இதை நீங்கள் சூப் மாதிரி கூட குடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லாவே வெந்திருக்கு சிக்கனு. அதனால் நமக்கு வந்து இந்த எலும்புலேருந்து எடுக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இந்த தண்ணியில் காயெல்லாம் கொஞ்சம் வேகட்டும். நம்ம வந்து மூடி வச்சிடலாம். இப்போ வந்து இது எலும்பு தனியாக நம்ம இது தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். சதையெல்லாம் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். திரும்ப அந்த வேக வச்ச தண்ணியை ஊற்றணும் இல்லையா, அந்த குழம்புக்குள்ளேயே தான் இந்த எலும்பு எடுத்து போட்டுடணும். அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சிக்கனோட ஃபுல் ஃப்ளேவருமே அந்த குழம்புல அந்த வேக வச்ச தண்ணியில் தான் இறங்கியிருக்கும். அதனால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தனித்தனியாக பிரித்தாச்சு இல்லையா, இப்போ இதில் வந்து நம்ம அந்த எலும்பை தூக்கி போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம அதை வறுக்க வேண்டியது தான் அடுத்த வேலை. குழம்பு அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ வந்து பிச்சு போட்டிருக்கோம் இல்லையா, இதில் நிறைய கொஞ்சம் கருவேப்பிலை எப்பவுமே கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சோம். தேவைப்பட்டால் இதில் கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இந்த வேக வச்ச பிச்சை சிக்கன் எடுத்துக்கிட்டோம், கருவேப்பிலை போட்டோம், மிளகுத்தூள் போட்டோம்.
உப்பு தேவைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும். இப்போ வந்து இது வெங்காயம் தக்காளி தேவையில்லை, வெங்காயம் மட்டும் போதும். வெங்காயத்தை நம்ம பொடியாக நறுக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னும் வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரே சிக்கன் வாங்கிட்டு குழம்பும் வைக்கலாம், வறுவலும் செய்யலாம். அளவும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். சும்மா பேருக்கு எலும்பு போட்டு ஒரு கிரேவி மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மண் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டுட்டு தேவையானது மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெங்காயம் நல்லாவே வதங்கட்டும். குழம்பு என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் இதுவாகட்டும். இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் உடச்ச கடலை, தேங்காய் இதை வந்து அரைச்சிக்கலாம். முந்திரிலாம் தேவையில்லை. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கிரேவியாக கெட்டிப்பட்டு வர்றதுக்காக தான் தேங்காவும் உடச்ச கடலையும் அரைக்கிறோம். தேங்காய் சும்மா ஒரு பத்தம் இருந்தால் கூட போதும், நிறையா தேவைலாம் இல்லை. உடச்ச கடலையும் கொஞ்சமாக இருந்தால் போதும். தேங்காய் தேவையில்லை, பரவாயில்ல, தண்ணி குழம்பு மாதிரி இருந்தால் பரவாயில்லனா அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இந்த பசரி வச்சோம் இல்லையா, மிளகுத்தூள் போட்டு அந்த சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடலாம். கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேணும்னா நீங்கள் சின்னதாக கையில் கூட நீங்கள் பிச்சு பிச்சு போட்டுக்கலாம். நான் அப்படியே எலும்பு நிற்கின அந்த கறியாகவே அப்படியே எடுத்து இதில் போட்டுட்டேன். இது நல்லா வாசனையாக ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வந்து காரத்துக்கு வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கல, ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் போட்டேன். இப்போ வந்து ஒரு 2-3 பச்சை மிளகாவும் நல்லா கையிலேயே கிள்ளி இப்படி போட்டுக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வேக வைக்கும் போது தான் இஞ்சி பூண்டு அது சேர்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கலை. குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்க போகிறதில்ல. வந்து குழம்பு நல்லா கெட்டிப்படுது பாருங்கள். நல்லா சூடாக சாதம் போட்டு இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டு அந்த சிக்கனையும் வச்சு ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். சாதம் வடித்து ஹாட் பேக்கில் போட்டாச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்புல கொஞ்சம் தேவையான கொத்தமல்லி தூவிடலாம். சிக்கனுக்கும் கொஞ்சம் போட்டுக்கலாம், சிக்கன் வறுவலுக்கும். சூப்பராக குழம்பும் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி பிச்சு போட்டு சிக்கன் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டக்குன்னு செஞ்சிடலாம். குக்கரில் சிக்கனை போட்டோமா, மஞ்சத்தூள் உப்பு போட்டோமா, இஞ்சி பூண்டு போட்டோமா, வேக வச்சோமா, எடுத்துட்டு அவ்வளோதான். கறி தனியாக எலும்பு தனியாக பிரிச்சுட்டு குழம்பு தளித்து போட்டுட்டு சிக்கனையும் போட்டோம்னா சூப்பரான பிச்சு போட்ட சிக்கனும் குழம்பும் ரெடிப்பா. அவ்வளோதான்ப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்ப்பா. பாய்.